பரோட்டாக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷான எம்டி சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு அரை மடி தேங்காய் எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 6-7 போல் முந்திரியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் சுடு தண்ணியில், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் கசகசாவையும் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு வாணலியில் ஒரு 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், கசகசா இது இல்லாமல் கூடவே இந்த கல்பாசியும் சேர்த்துக்கலாம். இந்த ஹோட்டலில் செய்கிற டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப சூப்பராக வரும். இது மெயினாக சேர்க்கணும். இப்போ இந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதும் ஒரு 2 வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி போல் புதினா இலைகளையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தனியா பொடி 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், நம்ம சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சோண்டு கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே சுவையில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பரோட்டாக்கும் சால்னாக்கும் சும்மா சாப்பிட்டு பார்த்தா அடி தூள் டக்கராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பரோட்டா எப்படி சாப்பிட்றோன்னா, இந்த பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு சால்னாவை நிறைய ஊற்றி சும்மா ஒரு அடி அடிச்சோன்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்டையும் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.